ஒரு நாள் முல்லா தனியே அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அதை பார்த்த அவருடைய நண்பர், முல்லாவிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு முல்லா, சென்ற மாதம் எனது பாட்டி 5 லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வைத்துவிட்டு இறந்து விட்டார். 15 நாட்களுக்கு முன் எனது பெரியப்பாவும் 20 லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வைத்துவிட்டு இறந்து விட்டார். எனது அத்தை சென்ற வாரம் எனக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வைத்துவிட்டு அவரும் இறந்து விட்டார். எனது தாத்தா 3 நாட்களுக்கு முன் 50 லட்சம் ரூபாயை இறக்கும் முன் எனக்கு எழுதி வைத்துவிட்டு இறந்து விட்டார் என்று கூறிவிட்டு, மேலும் முல்லா அழுகையை நிறுத்தாமல் அழுது கொண்டே இருந்தார். அதற்கு நண்பர், உனக்கு கிடைத்த இவ்வளவு ரூபாய்களை வைத்து சந்தோஷப்படாமல் ஏனப்பா அழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு முல்லா நண்பரிடம், இனிமேல் சொத்தை எழுதி வைத்துவிட்டு இறந்து போவதற்கு எனக்கு பணக்கார சொந்தக்காரர்கள் யாரும் இல்லையே என்று நினைத்து அழுது கொண்டே இருக்கிறேன் என்றார். முல்லா சொன்னதை கேட்ட நண்பர் மயக்கம் போட்டு கீழேயே விழுந்து விட்டார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? பிறர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நாம் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும். முல்லா ஒரு நாள் இரவு தன் மனைவியுடன் சேர்ந்து உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வீட்டு சுவரின் அருகே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. முல்லா என்ன சத்தம் என்று பார்த்து வர கையில் வேட்டை துப்பாக்கியுடன் தோட்டத்துக்கு சென்று பார்த்தார். தோட்டத்தில் வெள்ளையாக ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை பார்த்து துப்பாக்கியை எடுத்து சுட்டார். அதன் பிறகு காலையில் எழுந்தவுடன் முல்லாவும் அவரது மனைவியும் தங்களது தோட்டத்திற்கு சென்று பார்த்தனர். அங்கு முல்லாவின் மனைவி தனது மிகச்சிறந்த சட்டையை துவைத்து மரத்தில் காய போட்டிருந்ததை பார்த்தார்கள். உடனே முல்லாவின் மனைவி, இது உங்களின் அதிர்ஷ்டமான சட்டையாச்சே, அட அதிர்ஷ்டம் கெட்டவரே, உங்களின் மிகச்சிறந்த சட்டையை இப்படி நாசமாக்கி விட்டீரே என்று முல்லாவின் மனைவி மிகவும் வேதனைப்பட்டார். அதற்கு முல்லா, இல்லை, நானே பூமியில் அதிர்ஷ்டமான மனிதன். நான் காலையில் அந்த சட்டையை அணிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஒருவேளை நான் அந்த சட்டையை போட்டு கொண்டிருந்தால் உறுதியாக நான் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எது நடந்தாலும் நம்முடைய நல்லதுக்காகத்தான் என நினைத்து கொள்ள வேண்டும். முல்லா ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒரு பெரிய பானையை கடனாக கேட்டார். பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்க மனமில்லாமல் பானையை முல்லாவிடம் கொடுத்தார். அடுத்த நாள் காலையில், உங்கள் பானை கர்ப்பமாக இருந்தது என்று சொன்னார். நேற்று பிரசவம் முடிந்தது. உங்கள் பானை ஒரு குட்டி பானையை ஈன்றெடுத்தது என சொல்லி பெரிய பானையுடன் சேர்த்து ஒரு குட்டி பானையும் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்தார் முல்லா. பக்கத்து வீட்டுக்காரருக்கு முல்லாவின் செய்கை வினோதமாக இருந்தாலும் வரவை விட வேண்டாம் என்று சும்மா இருந்து விட்டார். அதேபோல் மீண்டும் அவரிடம் இருந்து ஒரு பெரிய பானையை கடனாக வாங்கி மறுநாள் அதேபோல் அந்த பெரிய பானையுடன் சேர்த்து குட்டி பானை ஒன்றை கொடுத்து அந்த பெரிய பானைக்கு புதிய குழந்தை பிறந்திருக்கிறது என்று கொடுத்தார். அதனை பெற்றுக்கொண்ட பக்கத்து வீட்டுக்காரர் சந்தோஷம் அடைந்தார். அதற்கு அடுத்த வாரம் முல்லா பக்கத்து வீட்டுக்காரரிடம் பானையை கடனாக கேட்டவுடனே மனமு வந்து பானையை கொடுத்தார். இம்முறை முல்லா பானையை திருப்பி தரவில்லை. பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவிடம் போய் கேட்டார். அதற்கு முல்லா சொன்னார், என்னை மன்னிக்க வேண்டும், உமது பானை பிரசவத்தின் போது இறந்து விட்டது என்றார். உடனே பக்கத்து வீட்டுக்காரர், என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா என்று கேட்டார். அதற்கு முல்லா, நான் ஏமாற்றவில்லை. பானை கர்ப்பமாக இருந்து குட்டி போட்டது என்று நான் உங்களிடம் குட்டி பானையை கொடுத்த போது வாங்கி கொண்டீர்கள் அல்லவா? அது உண்மை என்றால் இப்போது பானை இருந்தது என்பதும் உண்மை என்றார். பக்கத்து வீட்டுக்காரர் எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து சென்றார். ஆகவே பேராசைப்பட்டால் நஷ்டம்தான் மிஞ்சும். ஒரு நாள் வெளியூர் அன்பர் வெகு காலம் கழித்து முல்லாவை பார்க்க வந்தார். இருவரும் சுவையாக நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது பேச்சினிடையே அந்த அன்பர் முல்லாவிடம் தங்களின் வயது என்ன என்று கேட்டார். முல்லா 40 வயது என்றார். வெளியூர் அன்பர், 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் சந்தித்த போது உங்களுக்கு 40 வயது என்றீர்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே 40 வயது என்கிறீர்கள். அது எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அதற்கு முல்லா, எனக்கு ஒரு தடவை சொன்ன சொல்லை மாற்றி சொல்லும் பழக்கம் கிடையாது என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். அறிஞர்கள் கூடியிருந்த ஒரு சபையில் மிகவும் பயனுடையது சூரியனா அல்லது சந்திரனா என்பது குறித்து பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது.
பெரும்பான்மையினர் சந்திரனை விட சூரியனால் தான் உலகிற்கு அதிக பயன் உண்டு என்று கருத்தை முன்வைத்தனர். முல்லா உடனே எழுந்து, அறிஞர் பெருமக்களே, இங்கு நடந்த பட்டிமன்றம் தொடர்பாக என் கருத்தை கூறலாமா என்று கேட்டார். முல்லா உடனே எழுந்து, அறிஞர் பெருமக்களே, இங்கு நடந்த பட்டிமன்றம் தொடர்பாக என் கருத்தை கூறலாமா என்று கேட்டார். உங்கள் கருத்தை கூறுங்கள் என்றனர். முல்லா சொன்னார், சூரியனை விட சந்திரனால் தான் உலகிற்கு அதிகமான பயன் கிடைக்கிறது என்றார். அது எவ்வாறு என்று அறிஞர்கள் கேட்க, பகலில் நமக்கு இயற்கையாகவே வெளிச்சம் இருக்கிறது. அதனால் சூரியனுடைய உதவி நமக்கு தேவையே இல்லை. இரவில் இருளாக இருக்கிறது. சந்திரன் இருளை அகற்றி நமக்கு தேவையான ஒளியை இரவிலே தருகிறது. அதனால் சந்திரனால் தான் நமக்கு அதிக பயன் என்றார். முல்லா தங்களை கேலி செய்கிறார் என்பதை உணர்ந்த அறிஞர்கள் அனைவரும் சிரித்து போனர்.